நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஐவகை நிலங்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 5 நிலங்கள் இருக்குது. ஒன்று குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அதுக்கு முதல் பொருள் என்ன, கருப்பொருள், உரிபொருள், இது எல்லாமே பார்ப்போம். மொத்தம் 5 திணைகள் இருக்குது. அகத்திணை எது நூல்கள், புறத்திணை நூல்கள். இதில் அகத்திணையில் கருப்பொருள் என்ன, உரிபொருள் என்ன, இதெல்லாமே பார்த்தலாம். இதில் குறிஞ்சிக்குரிய நிலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மலையும் மலை சார்ந்த இடமும். இதில் சிறுபொழுது என்னென்னு பார்த்தீங்கன்னா யாமம், பெருபொழுது வந்து புதிர் காலம். கருப்பொருளில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன தெய்வத்தை வழிபடுவாங்க அப்படின்னா முருகன் வழிபடுவாங்க. ஊர் வந்து சிறுகுடின்னு சொல்லுவாங்க. நீர் வந்து அருவி, சுனை நீர். மரங்கள் வந்து அகில், வேங்கை. அவங்க சூடிய பூக்கள் வந்து குறிஞ்சி, காந்தல். அந்த இடங்களில் இருக்கக்கூடிய விலங்குகள் வந்து புலி, கரடி, சிங்கம். பறவைகள் பார்த்திங்கன்னா கிளி, மயில், குறவர், குறத்தியர், காணவர், கொடிச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சாப்பிட்ட உணவுப் பொருட்கள் என்னென்னா மலை, நெல், திணை. என்ன வேலை செஞ்சாங்கன்னா தேன் எடுக்கிறது, கிழங்கு அகழ்தல், வெறியாடல், திணை காத்தல். இசை என்னென்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி பாட்டு, அதாவது குறிஞ்சி இசை பண்ணுவாங்க. யாழ், அதாவது இசைக்கருவி என்னென்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி யாழ்னு சொல்லுவாங்க. அந்த மக்கள் உபயோகப்படுத்தக்கூடிய இசைக்கருவி பேர் வந்து குறிஞ்சி யாழ். பறை வந்து தொண்டகம். சரிங்களா? அடுத்து உரிபொருள் என்னென்னு பார்த்துலாமா? குறிஞ்சி நிலத்துக்குரிய உரிபொருள் புணர்தல், ஒன்று சேர்தல். ஓகேவா? புணர்தல், ஒன்று சேர்தல். உரிபொருள் வந்து புறத்திணை வந்து வெச்சி. வெற்றினா என்னென்னு சொல்லுவாங்க, பகை நாட்டினோட பசுவை கவர்தல். வெற்றினா என்னது, பகைவர் நாட்டுக்கு சென்று அவங்களோட பசுக்களை கவர்தல் தான் வந்து வெற்றின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்க்கலாமா? 2 வந்து முல்லை. முல்லை நிலத்தை என்ன சொல்லுவாங்கன்னா காடும் காடும் சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுபொழுது வந்து மாலை, பெருபொழுது வந்து கார். இவங்க என்ன தெய்வத்தை வழிபட்டாங்கன்னா மாயோன். அதாவது முல்லை நிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து திருமாலை வழிபட்டாங்க. ஊர் இடங்களை எப்படி சொல்லுவாங்கன்னா பாடி, சேரி அப்படின்னு சொல்லுவாங்க. நீரிடங்கள் வந்து காட்டாறு, அந்த பகுதியில் இருக்கக்கூடியது காட்டாறுன்னு சொல்லுவாங்க. மரங்கள் வந்து கொன்றை, கயா, குருந்து. பூ வந்து பார்த்திங்கன்னா முல்லை, தோன்றி. விலங்கு மான், முயல், பசு, ஆடு, மறை. அங்கே இருக்கக்கூடிய பறவைகள் பார்த்திங்கன்னா காட்டுக்கோழி, கருடன், இதெல்லாம் வந்துருக்கு. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆயர், ஆட்சியர், இடையர், இடைச்சியர், தோன்றல், கிழத்தி, கோவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. உணவு வந்து வரகு, சாமை, பால், நெய். அவங்க செஞ்ச தொழில் வந்து பார்த்திங்கன்னா ஏறு தழுவுதல், நிறை மேய்த்தல், கால்நடை வளர்ப்பு, விவசாயம் செய்தல், இதெல்லாம். சரியா? இதெல்லாம் உரிபொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இல்லிருத்தல், பிரிவை பொறுத்து இருத்தல். ஓகேவா? புறத்தணியில் வந்து வஞ்சி என்ன சொல்லுவாங்க, பயரசனி, செருக்கை அடக்கம், செருக்கை அடக்க வஞ்சினம், கூறி, வஞ்சிப்பு சூடி போருக்கு புறப்படுதல். அடுத்து வந்து 3 வந்து பாலை. பாலை நிலத்தை பார்க்கலாமா? பாலை நிலம் என்ன சொல்லுவாங்க, குறிஞ்சி, முல்லை பார்த்துட்டோம். அடுத்து பாலை. பாலை என்ன சொல்லுவாங்கன்னா மணலும் மணல் சார்ந்த இடமும், அந்த பகுதியை தான் பாலைன்னு சொல்லுவாங்க. அவங்களோட பொழுதுகள் என்ன, சிறுபொழுது என்ன நண்பகல், பெருபொழுது வந்து வேனில். சரிங்களா? கருப்பொருள் பார்க்கலாம். அகத்திணையில் கருப்பொருள் பார்க்கலாம். தெய்வம் வந்து கொற்றவை தெய்வத்தை வழிபட்டாங்க. ஊர் வந்து குறுமுன்னு சொல்லுவாங்க. நீர் வந்து வற்றிய சுனை, கிணறு. மரங்கள் வந்து இருப்பை, பாலை. பூ வந்து எருக்கு, கலரியா, விரை, இறப்பை, குறவம், பாதிரி. சரிங்களா? விலங்கு வந்து செந்நாய், வழியிழந்த விலங்குகள், புலி, யானை. அங்கே இருக்கக்கூடிய பறவைகள் வந்து பருந்து, கழுகு, காக்கை, கூகை, புறா. மக்கள் எப்படி சொன்னாங்க அப்படின்னா எயினர், எயிற்றியர், விடலை, காளை, மறவர், அந்த கல்வர், மழவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க உணவு பழக்கங்கள் பார்த்திங்கன்னா சூறையாடலால் வரும் பொருட்கள், அதாவது இன்னொரு இடத்துல போய் வழிப்பறி செஞ்சு இதுமாதிரி கொண்டு வந்து சேர்த்து வைக்கிற பொருள், அதுதான் உணவு பழக்கம் இருக்கும். தொழில் வந்து பார்த்திங்கன்னா வழிப்பறி, நிறை, கவர்தல். அதாவது தொழில் வந்து என்ன பண்ணுவாங்க, திருடுவாங்க, மாடு அந்த மாதிரிலாம் கவர்ந்து கொண்டு வருவாங்க, நிறைகள் கொண்டு வந்து கவர்ந்து கொண்டு வருவாங்க. இசை வந்து பார்த்திங்கன்னா பஞ்சுரம், பண். இசைக்கருவி வந்து பாலை, யாழ். பறை வந்து துடி. அகத்தணையில் உரிபொருள் என்னென்னு பார்த்தோம்னா பிரிதல், அதாவது தலைவன் தலைவியை பிரிதல். புறத்தணையில் வாகை. வாகை என்னன்னு சொல்லுவாங்க, வெற்றி பெற்றவர் வாகை பூடி சூடி வெற்றியை கொண்டாடுதல். சரிங்களா? இது பால் நிலத்துக்குரியது. அடுத்து மருதம் பார்க்கலாம். மருதம்ங்கிறது என்னென்னா வயலும் வயல் சார்ந்த நிலமும், அதுதான் மருதம்னு சொல்லுவாங்க. சிறுபொழுது என்னென்னு பார்த்தீங்கன்னா வைகரை. பெருபொழுது வந்து
பெரும்பொழுது ஆறுமே வந்து இதுக்கு சொல்லுவாங்க பெரும்பொழுது. ஓகேவா? இவங்க தெய்வம் என்ன, மருத நிலையத்தில் உள்ள தெய்வ மனிதர்கள் வந்து என்ன வழிபட்டாங்க அப்படின்னா வேந்தன், இந்திரன். அதான் இந்திரன், வருட பகவான் சொல்லுவாங்கள்ல இந்திரன். அவங்க வந்து மறுநிலத்திற்குரிய தெய்வம். ஊர் வந்து பேரூர், மூதூர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீர் வந்து மனை, கிணறு, பொய்கை, துறை. மரங்கள் காஞ்சி, மருதம், ஈங்கை. பூ வந்து தாமரை, ஆம்பல், பகன்றை, செங்கழு, நீர். விலங்கு வந்து பார்த்திங்கன்னா எருமை, நீர்நாய். பறவை வந்து நாரை, நீர்க்கோழி, குருகு, வாத்து, அன்றில். மக்கள் பார்த்திங்கன்னா ஊரன், மகிழ்நன், உழவர், உழத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல், தேரல், மீன், கரும்பு. தொழில் வந்து பார்த்திங்கன்னா உழவு, நெல்லறிதல், களை பறித்தல். இதுதான் இவங்களோட தொழில். இசை என்ன இசை வாசிப்பாங்கன்னா மருதப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இசை வாசிப்பாங்க. அந்த இசை கருவியோட பேர் என்னென்னா முழவு, மருத யாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. பறை வந்து மணமுழா, நெல்லரி, கிரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து அகத்தனியில் உரிப்பொருள் என்னென்னு பார்த்தோம்னா ஊடல். ஊடலுங்கிறது தலைவி தலைவன் மீது கோபம் கொள்ளல், அதுதான் உரிப்பொருள். புறத்திணையில் ஒழிஞை. புறத்திணை வந்து மறுநிலத்திற்குரிய புறத்திணை வந்து ஒழிஞை. ஒழிஞன்றது பகைவரின் மதிலை வளைத்து போரிடுவது. ஓகேவா? சரி, அடுத்து நெய்தல் பார்க்கலாமா? நிலங்களில் 5ஆவதாக பார்க்கக்கூடியது நெய்தல். நெய்தலுங்கிறது கடலும் கடல் சார்ந்த பகுதியும் தான் நெய்தல்னு சொல்லுவாங்க. சரியா? இதுக்கு பெரும்பொழுது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்பாடு. ஓகேவா? ஏற்பாடு. சிறுபொழுது என்னன்னா ஏற்பாடு. பெரும்பொழுது வந்து பெரும்பொழுது ஆறுமே உண்டு. இதில் இவங்க என்ன தெய்வத்தை வழிபடுவாங்கன்னா வருணன். ஊர் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா பட்டினம், பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீர் வந்து மணற்கிணறு, உவர்கழி, நெடுங்கழி அப்படின்னு சொல்லுவாங்க. மரங்கள் வந்து புன்னை, ஞாழல், பனை, தாழை. பூ வந்து தாழை, நெய்தல். விலங்கு வந்து பார்த்திங்கன்னா முதலை, சுறா. பறவை வந்து பார்த்திங்கன்னா கடற்காகம். மக்கள் துறைவன், சேர்ப்பன், புலம்பன், பரதவர், பார்த்தியர், உமனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட உணவு வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன், உப்பு பெற்ற பொருட்கள், இதெல்லாமே உணவை எடுத்துக்கிட்டாங்க. தொழில் வந்து என்ன தொழில் செய்வாங்கன்னா மீன் பிடிக்கிறது, உப்பு விளைவிக்கிறது, உப்பு கொண்டு விற்கிறது, இதெல்லாம் இந்த வேலை செஞ்சாங்க. இசை என்னென்னா செவ்வழி பண் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இசைக்கருவி பேர் வந்து விளரியாழ். பறை வந்து மீன் கோட்டை பறை. சரியா? அகத்தணையில் உரிப்பொருளில் உள்ளது இரங்கல்னு சொல்லுவாங்க. இரங்கலுங்கிறது என்னென்னா பிரிவு தாங்காமல் தலைவி வருந்துதல். அதாவது ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த தலைவியை வந்து ரொம்ப வருத்தமாக தெரிவிப்பாங்க. புறத்தணியில் வந்து தும்பை அப்படின்னு சொல்லுவாங்க. இரு பெரும் வேந்தர்கள் தும்பு பூ மாலையை சூடி நேருக்கு நேர் என்று போரிடுதல். நெய்தல் நிலத்திற்குரிய பூ வந்து பார்த்திங்கன்னா தும்பை. அதாவது தும்பை அது என்ன பண்ணுவாங்கன்னா தலையில் சூழிக்கிட்டு 2 நாட்டினரும் ஆப்போசிட்னு சண்டை போடுவாங்க. சரிங்களா? இந்த 5 நிலங்களை பற்றி பார்த்தாச்சு. வேறு எதனா டவுட் எதனா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி அடுத்த வீடியோவில் போடுவோம். சரிங்களா? வேறு எதனா டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். சரியா? ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.